ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். கோவையிலிருந்து சுப்பிரமணியம் பேசுகிறேன். இன்றைக்கு இந்த ஆடியோ மெசேஜ் பொதுவான ஒரு ஆடியோவாக இருக்க போகுது. நிறைய விஷயங்கள் நம்ம ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை நாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், பரிமாறிட்டுருக்கோம். ஆனால் இன்றைக்கு இந்த ஆடியோ யதார்த்தத்தோட சத்தியத்தோட கைகோர்த்துக்கிட்டு நெடுந்தூரம் போகக்கூடிய ஒரு மெசேஜ். இதில் உண்மை இருக்குது, சத்தியம் இருக்குது என்பதனால தான் கொஞ்சம் சிரத்தையோடு நான் இதை ஒலிப்பதிவு செய்து உங்கள் வீடுகளுக்கு கொண்டு வரேன். அமைதியாக கேளுங்க. உண்மை இருக்குன்னு தெரிஞ்சால் இந்த மெசேஜை உங்களுடைய நட்பு வட்டாரத்திலையும் நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள், போஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, கவனமாக கேளுங்கள் நண்பர்களே. இறைவன் நமக்கு இந்த விலை மதிக்க முடியாத மனித பிறவியை கொடுத்துருக்காரு, உண்டா இல்லையா? ரொம்ப புண்ணியங்கள் பல ஜென்மங்களில் செஞ்சிருந்தாதான் மனிதனாக பிறந்திருக்க முடியும் அப்படின்னு நம்முடைய ஆன்றோர்களும் சான்றோர்களும் சங்கராச்சாரியார் வரைக்கும் நமக்கு அவர்கள் வலியுறுத்தி சொல்வது இதுதான். மனித பிறப்பு ரொம்ப ஸ்பெஷலானது அப்படின்னு. ஆனால் அந்த ஆன்மா குடியிருக்கிற நம்முடைய அந்த உடம்பு இருக்க, அதுக்கு சில லிமிட்டேஷன்ஸ் உண்டு, உண்டா இல்லையா? எல்லா வயசுக்காரங்களாலையும் எல்லா வேலைகளையும் ஒரே மாதிரி செய்ய முடியுதா? இல்லை, நிறைய லிமிட்டேஷன்ஸ் உண்டு. எனவே இந்த ஆடியோவை கேட்டதுக்கப்புறம் இதில் எவ்வளவு சத்தியம் இருக்குது, நீங்கள் ஏதாவது இந்த கேட்டகரிக்குள்ளே வரீங்களான்னு பார்த்து உங்களுடைய செயல்களை நீங்கள் திட்டமிட்டுக்க வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். 30 வயசுக்கு அப்புறம் இரவும் பகலும் நமக்கு ஒன்று தான். ஏன் சார் இப்படி சொல்கிறீங்க? 30 வயசுன்றது சின்ன வயசு தானே அப்படின்னு. இந்த 30 வயசுக்கு அப்புறம் சப்போஸ் கொஞ்ச நாள் நமக்கு பல பிரச்சனைகள்னால தூக்கம் வரலைன்னா கூட அதை ஒரு பெரிய இஷ்யூ ஆக்காமல் சமாளிச்சுட்டு அப்படியே போயிட்டே இருக்க நாம் அதுக்குள்ளேயே கற்றுருக்குவோம். அந்த 30 வயசு தாண்டறதுக்குள்ளேயே கொஞ்ச நாள் தூக்கம் இல்லைன்னா கூட அதை சமாளிச்சுட்டு போகிற திறமையை நாம் வளர்த்துட்ருப்போம். 40 வயசுக்கு அப்புறம் அதிகமாக படிச்சிருந்தாலும் சரி, குறைவாக படிச்சிருந்தாலும் சரி ஒன்று தான். ஏன் சார் இப்படி சொல்கிறீங்கன்னு நீங்கள் கேட்குறது மைண்ட் வாய்ஸ் எனக்கு புரியுது. குறைவாக படித்தவன்லாம் பெரும்பாலும் பெரிய முதலாளியாக மாறி இருப்பான், எக்கச்சக்கமாக சம்பாதிக்கவும் செய்வான். ஒரு புள்ளி விவரம் உங்களுக்கு சொன்னால் அதிர்ச்சியாக இருக்கும். அநேகமான மருத்துவ கல்லூரிகளும் இன்ஜினியரிங் கல்லூரிகளும் பெரும்பாலும் 3ஆம் கிளாஸு 4ஆம் கிளாஸோட படிப்பை நிறுத்தியவர்களால் தான் இன்றைக்கு நடத்தப்படுது. அவர்கள்கிட்ட வேலை செய்வது MBAல ஆரம்பித்து IAS வரை முடித்த ஒரு சில பல பிரில்லியண்டான நபர்கள் அவர்களுடைய நேரம், காலம், மேண்டேஸ், எனர்ஜி, ஐடியா இவைகளையெல்லாம் சம்பளம் என்ற ஒன்றுத்துக்காக அடகு வைக்கிற நிலைமை தான் இருக்குது. கரெக்டாக இல்லையா? கொஞ்சமாக 3ஆம் கிளாஸ் படித்த முதலாளிகிட்ட வேலை செய்கிற பெரிய பெரிய பிரில்லியன்ட் ஆஃபீஸர்ஸ் உலகத்தில் இருக்கிறத நம்ம பார்க்குறோமா இல்லையா? இதனால் 40 வயசுக்கு அப்புறம் நீ அதிகமாக படிச்சிருந்தாலும் குறைவாக படிச்சிருந்தாலும் ஒன்றுன்னு சொல்வதனுடைய நோக்கம் இதுதான். 50 வயசுக்கு அப்புறம் அழகாக இருந்தாலும் சரி, அசிங்கமாக இருந்தாலும் சரி, வெள்ளையாக இருந்தாலும் சரி, கருப்பாக இருந்தாலும் சரி, எல்லாமே ஒன்று தான். ஏன் தெரியுமா? எவ்வளவு தான் அழகாக இருந்தாலும் இந்த வயசில் ஆணோ பெண்ணோ முகத்தில் சுருக்கங்களும் கரும்புள்ளிகளும் வரும். பாடியினுடைய லிமிட்டேஷன். நம்ம வெளியில் சன்னுக்கு எக்ஸ்போஸ் ஆகிறோம். நம்ம தோலுக்குன்னு ஒரு தன்மை இருக்குது. அந்த தோலினுடைய அழகுத்தன்மையை அது இழக்க ஆரம்பிக்கும், சுருங்க ஆரம்பிக்கும். அதனால் எவ்வளோ அழகாக இருந்தாலும் முகத்தில் சுருக்கங்கள் வரும். அது காஸ்மெட்டிக் சர்ஜரி பண்ணிக்கிறவங்கள இந்த கேட்டகரியில் நம்ம சேர்க்க வேண்டாம். பொதுவான உங்களை போன்ற என்னை போன்ற இருப்பவர்களுக்கு 50 வயசுக்கு மேலே அசிங்கமாக இருந்தாலும் அழகாக இருந்தாலும் வெள்ளையாக இருந்தாலும் கருப்பாக இருந்தாலும் முகத்தில் சுருக்கங்களும் கரும்புள்ளிகளும் வரும். 60 வயசுக்கு அப்புறம் இந்த மேலதிகாரி, இந்த கீழதிகாரி இப்படி சொல்கிறது எதுவுமே இருக்காது, எல்லாமே ஒன்று தான். என்னுடைய ஆடியோவை பெருவாரியான ரிட்டையரான பெரியவர்களும் கேட்குறாங்க, 70 வயதுக்கு மேற்பட்டவர்களும் கேட்குறாங்க, 80 வயதை தாண்டியவர்களும் கேட்குறாங்கன்னு தெரிஞ்சு தான் இதை நான் சொல்கிறேன். இந்த மேலதிகாரி கீழதிகாரின்னு சொல்கிறதெல்லாம் 60 வயதுக்கு மேலே கிடையாது. ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் எல்லா நிலையும் ஒன்று தான்.
ரிட்டையர் ஆன ஒரு நபர் எங்கேயாவது போனால் அவருக்கு எவ்வளோ மரியாதை கிடைக்குதுன்னு நான் கண் கூட பார்த்துருக்கேன். அவர் பெரிய ஒரு சப்ஸ்டான்ஷியல் பென்ஷனை வாங்கினார்னா கொஞ்சம் தப்பிச்சிட்டாரு. பென்ஷன் இல்லாத ஒரு சாதாரண நிறுவனத்தில் வேலை செய்து அவர் ரிட்டையர் ஆயிட்டார்னா அவருடைய பாடு பெரும் திண்டாட்டம் என்ற உண்மையை புரிஞ்சுக்கலாம். 70 வயசுக்கு அப்புறம் பெரிய வீடோ இல்லை சின்ன வீடோ எல்லாம் ஒன்று தான். ஏன்? மூட்டு வலி, தள்ளாமை, நடக்க முடியாத நிலை, இவை எல்லாமே அந்த 70 வயசுக்கு மேலே வந்திருக்கும். கொஞ்சம் இடத்துல தான் உங்களால் புழங்க முடியும். பெரிய லான் இருந்தாலும் சரி, பெரிய தோட்டம் உங்களுக்கு இருந்தாலும் சரி, உங்களால் போய் ரவுண்ட் அடிச்சுட்டு வர முடியாது. ஏன்னா உங்களுக்கு உடம்புல மூட்டு தேஞ்சு போச்சு, மூட்டு வலி, தள்ளாமை, நடக்க முடியல, தலை சுத்துது, கண் பார்வை கொஞ்சம் குறைஞ்சிச்சு, இப்படி பல பிரச்சனைகள் உங்கள் கூடவே வருவதற்கு முயற்சி செய்யும், வந்திருக்கும் முக்காவாசி இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தில். 80 வயசுக்கு அப்புறம் பணம் இருந்தாலும் பணம் இல்லைனாலும் எல்லாம் ஒன்று தான். பணம் எக்கச்சக்கமாக இருக்கிறவனை முதல்ல நம்ம கவனிப்போம். அவனால் அதிகமாக செலவழிக்க முடியாது, வயசு 80 தாண்டிடுச்சு. பணம் இருந்தாலும் அவருடைய தேவைகளும் குறைஞ்சு போயிருக்கும். பணம் இருந்தாலும் அவருடைய ஆசைகளும் குறைந்திருக்கும். எனவே 80 வயசுக்கு அப்புறம் பணம் இருந்தாலும் பணம் இல்லைனாலும் எல்லாமே ஒன்று தான். ஆனால் 80 வயதுக்கு மேலே பணம் இல்லாதவர்கள் இந்த கலிகாலத்தில் வீட்டில் வாழ்வது நரகம்னு ஒரு இடமே இல்லை. அவங்க வீடு தான் நரகமாக இருக்கும். நான் பார்த்தவரை, நான் கேள்விப்பட்டவரை, சப்ஜெக்ட் டு எக்ஸெப்ஷன்ஸ், 1-2 வீட்டில் பெரியவங்களை ரொம்ப பத்திரமா பச்சை குழந்தைய மாதிரி பார்த்துப்பாங்க. ஆனால் பெருவாரியான இடங்களில் 80 வயதை தாண்டி நல்லதும் கெட்டதும் அவர்களுடைய எக்ஸ்கிரீஷன் உள்பட, மலஜலம் கழிப்பது உள்பட பெட்டிலேயே நடந்தால் நரகம்னு ஒரு இடத்த பார்க்க வேண்டாம். அந்த வீட்டுக்குள்ளே போனாலே நமக்கு அதுதான் நரகமாக தெரியும். 90 வயசுக்கு அப்புறம் ஆணோ பெண்ணோ எல்லாமே ஒன்று தான். ஏன் தெரியுமா? அந்த வயசில் அந்த உடம்புக்கு ஆணுக்குரிய தன்மைகளும் பெண்ணுக்குரிய தன்மைகளும் எல்லாமே மங்கி போயிருக்கும். அங்கே ஒருத்தர் கிடக்கிறார் பாருங்க, அவர் தான் எங்கள் அப்பா அல்லது அவர் தான் எங்கள் தாத்தா, அப்படித்தான் சொல்லுவாங்க மக்கள். ஆனா பொண்ணான்னு கிட்ட வந்து பார்த்து தெரிந்து கொள்ள முடியாத நிலை இருக்கும் 90 வயதிற்கு மேலே. அவருடைய தன்மைகள் எல்லாம் மறைந்து போயிருக்கும் என்ற உண்மையை ஆதாரமாக வச்சு சொல்லப்பட்டது. 100 வயசுக்கு அப்புறம் படுத்திருந்தாலும் நடந்துக்கிட்டு இருந்தாலும் எல்லாமே ஒன்று தான். அப்படியே ஒருவரால் அவர் செய்த புண்ணியங்களினால நடக்கிற கண்டிஷனில் இருந்தால் கூட அவர் செய்யறதுக்கு எந்த வேலையுமே அந்த வீட்டில் யாரும் கொடுக்க மாட்டாங்க. 100 வயசுக்கு மேலே இருக்கிறவர்கள் செய்யறதுக்கு எந்த வேலையும் இருக்காது. அதனால 100 வயதுக்கு மேலே அவர் படுத்திருந்தாலும் அவர் நடந்துட்டு இருந்தாலும் எல்லாம் ஒன்று தான். இதெல்லாம் எதுக்காக சொல்கிறோம் தெரியுமா நண்பர்களே? கவனமாக கேளுங்க. வாழ்க்கையை நம்ம முதல்ல ஈஸியாக எடுத்துக்கிறதுக்கு சில பயிற்சிகள் இருக்கு. அந்த பயிற்சிகளை முதல்ல எடுத்துக்குவோம். நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதுக்காக சந்தோஷப்படலாம். இந்த சந்தோஷப்படுறதும் ஒரு கலை தான். ஹாப்பினஸ் இஸ் அ ஸ்டேட் ஆஃப் மைண்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. எனவே சந்தோஷமா இருக்கிறதுக்கு நம்ம கற்றுக்கலாம். இல்லாததை நினைச்சு வருத்தப்படுறத முதல்ல விட்டுடலாம். ஏன்னா இயற்கை கடவுள் நாம் கேட்பவைகளையெல்லாம் தருபவர் அல்லன்னு ரீசெண்டாக ஒரு ஆடியோவில் சொல்லியிருந்தேன். எதற்கு நாம் உரித்தானவரோ அதை மட்டுமே இறைவன் நமக்கு தருவார். அது கூட எப்போ? நேர்மையா தார்மீகமா அடுத்தவர்களுக்கு தொப்பி போடாமல் அடுத்தவர்களை ஏமாற்றாமல் நாம் சம்பாதித்திருந்தால், தான தர்மங்களில் ஈடுபட்டிருந்தால், ஒரு சில பல மக்களினுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி இருந்தால் நாம் கேட்டதை இறைவன் தருவார், கன்சிடர் பண்ணுவார். நான் போய் ரேஸ்கோஸில் கவர்னர் வீட்டுக்கு அடுத்த வீடு வாங்கணும்னு நினச்சா ரேஸ்கோஸில் கோயம்புத்தூரில் வாங்க முடியுமா? வாங்க முடியாதுல்ல. அது மாதிரி இயற்கைக்கு தெரியும் எதுக்கு நான் டிசர்விங்னு, அதை மட்டுமே தரும். மனித வாழ்க்கையில் 40 வயசுக்குள்ளே நீங்கள் என்ன சாதிக்கிறீங்களோ அதுதான் உங்களுடைய ரிட்டையர்ட் லைஃப். அதற்கு மேற்பட்ட வாழ்க்கை உங்களுக்கு கிடைத்தால் இருக்கும், காஸ்மெட்டிக் லுக் உள்பட. 40 வயதில் ஒருத்தர் மிகப்பெரிய தொப்பை தொந்தியோட
அந்த காஸ்மெட்டிக் பியூட்டியை இழந்திருந்தார்னா அவருடைய லைஃப் ஸ்டைலின் காரணமாக, அவருடைய ஜீன் காரணமாக, அவருடைய ஹைரார்கி காரணமாக, அவருடைய ரிட்டையர்ட் லைஃப்லையும் அவர் அப்படித்தான் இருப்பார். அன்லெஸ் அதர்வைஸ் ஏதாவது மாற்ற முடியாத வியாதிகள் வந்து அவருடைய உடம்பு மெலிந்து போனால் ஒழிய. எனவே மனித வாழ்க்கையில் 40 வயசுக்குள்ள நாம் என்ன மாதிரியான வாழ்க்கையை வாழ போகிறோம்னு முடிவு செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டிருக்கும் இயற்கையால். எனவே உங்களுடைய வாழ்க்கையை வளமாக்குற வழிமுறைகளை கண்டறிஞ்சு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நிலைநிறுத்தி கொள்ளுங்கள் என்பது தான் இந்த ஆடியோவினுடைய முக்கியமான செய்தி. 30 வயசுக்கு அப்புறம் இரவும் பகலும் ஒன்று தான். 40 வயசுக்கு அப்புறம் அதிகமாக படிச்சிருந்தாலும் குறைவாக படிச்சிருந்தாலும் ஒன்று தான். 50 வயசுக்கு மேலே அழகாக இருந்தாலும் அசிங்கமாக இருந்தாலும் வெள்ளையாக இருந்தாலும் கருப்பாக இருந்தாலும் ஒன்று தான். 60 வயதுக்கு மேலே மேலதிகாரி கீழதிகாரி எல்லாம் ஒன்று தான். 70 வயசுக்கு மேலே பெரிய வீடு சின்ன வீடு குட்டி வீடு பங்களா எல்லாம் ஒன்று தான். 80 வயசுக்கு மேலே பணம் இருந்தாலும் பணம் இல்லைனாலும் ஒன்று தான். 90 வயசுக்கு மேலே ஆணோ பெண்ணோ எல்லாம் ஒன்று தான். 100 வயசுக்கு அப்புறம் படுத்திருந்தாலும் ஒன்று தான், நடந்திருந்தாலும் ஒன்று தான். எனவே வாழ்க்கையை ஈஸியாக எடுத்துப்போம். இறைவன் நமக்கு என்ன தந்திருக்காரோ, கண்டென்டட் லைஃப்னு சொல்கிறானே, அது என்ன கொடுத்துருக்காரோ அதுக்காக சந்தோஷப்படுவோம், நன்றியை சொல்லுவோம். இல்லாததை கொடுக்காததை நினச்சி நாம் வருத்தப்படுறதை விட்டுருவோம். எது இறைவன் உனக்கு தரணும்னு நினைக்கிறாரோ அதை யாராலையும் தடுக்க முடியாது. எது உனக்கு வேண்டான்னு இறைவன் டிசைட் பண்ணிட்டாரோ அதை யாராலும் கொடுக்க முடியாதுன்ற உண்மை நமக்கு ஏற்கனவே தெரியும். எனவே 40 வயசுக்குள்ளேயே என்ன மாதிரி வாழ போகிறோன்ற முடிவு செய்துக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கையை வளமாக்குற விதிகளை வழிமுறைகளை கண்டறிஞ்சு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நிலைநிறுத்தி கொள்ளுங்கள். பெரியவங்க 40க்கு மேலே 50, 60, 70, 80, 90, 100 இருப்பவர்கள் இந்த ஆடியோவை கேட்க நினைத்தால் இதில் இருக்கிற அந்த சத்தியமான யதார்த்தமான வரிகளை புரிந்து கொண்டு சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டுகளை செய்து கொண்டு யார் வீட்டில் மகனோ மருமகனோ மகளோ மருமகளோ யார் வீட்டில் இருக்கீங்களோ அவர்களோட ஒத்துழைத்து அவர்களை வழி நடத்தி எங்கெங்கே உங்கள் அட்வைசஸ் அறிவுரைகள் தேவைப்படுதோ அங்கே மாத்திரம் உங்களுடைய அட்வைசஸை கொடுத்து பாக்கி நேரங்களில் இறை சார்ந்த விஷயங்களில் கவனம் செலுத்தி கிருஷ்ணா ராமா கோவிந்தா, ராமா கிருஷ்ணா கோவிந்தா, வெங்கட்ரமணா கோவிந்தா, வெங்கட கிருஷ்ணா கோவிந்தா, கோவிந்தா கோவிந்தா என்று இறை நாமத்தை கலிகாலத்துக்கு எது நிவர்த்தின்னு சொல்லப்பட்டிருக்கோ அதை மட்டும் சொல்லிட்டு முடிந்தால் ஒரு ருத்ராட்ச மாலையை வாங்கிட்டு நீங்கள் பாட்டு உங்களுடைய வேலையை பார்த்துட்டே இருந்தீங்கன்னா ஈசனுடைய பாதங்களை போய் பிடிக்கிற வாய்ப்பு பிரகாசமாக இருக்கும். என்னுடைய வயதை ஒத்தவர்கள் என்னை வாழ்த்து சொல்லுங்கள். என்னை விட பெரியவர்கள் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கள். இளைஞர்கள் யாராவது இதை கேட்க முற்பட்டால் அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான ஆசீர்வாதங்கள், நமஸ்காரங்கள், வாழ்த்துக்கள், பாராட்டுதல்கள். என்றும் உங்கள் இனிய நண்பன் சுப்பிரமணியன்.